முருகேசன் தொடங்கி இன்றைக்கு தாளையூத்து கிருஷ்ணவேணி வரைக்கும் ஊராட்சி தலைவர் நாட்காலியிலே நீ அமரக்கூடாது, உங்களுக்கு அந்த யோகிதை இல்லை என்று எக்காலமிடும் இந்த சாதிய ஆதிக்கவாதிகளுக்கு எதிராக ஒரு சிறப்பான கண்டன தொடர் முழக்க போராட்டத்தை ஏற்பாடு செய்து அதற்கு தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் கதிரவன் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி சென்று என்னுடைய வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இங்கே ஒப்பாரி வைக்கிறோம் என்று கூட சிலருக்கு படலாம். இப்படிப்பட்ட ஒப்பாரிகளை கேட்டு கேட்டு சலித்து விட்டது என்று கூட சிலர் எக்காலமிடலாம். இதே ஒப்பாரி உங்கள் பக்கம் திரும்ப வெகு காலம் ஆகாது என்பதை மட்டும் எச்சரிக்கையாக இப்பொழுது நான் சொல்லிக் கொள்ள வேண்டும். தோழர்களே, நாம் சில அரசியல் தீர்வுகளை கண்டாக வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். இங்கே பேசிய நம்முடைய தோழமை அமைப்புகளுடைய தலைவர்களும் சரி, நம்முடைய தோழர்களும் சரி, கிருஷ்ணவேணி அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார், இங்கே இருக்கிற காவல்துறை என்ன செய்தது, மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், இந்த அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று இங்கே இருக்கிற எல்லோரும் கேட்டார்கள். இதை இந்த கிருஷ்ணவேணி அவர்களுடைய இந்த படுகொலை முயற்சியிலே மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே தொடர்ந்து பல இடங்களில் நடந்த இப்படிப்பட்ட கொலைகளுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒடுக்கப்பட்ட இயக்கங்களின் சார்பிலே, குறிப்பாக தாழ்த்தப்பட்ட அமைப்புகளைச் சேர்ந்த அத்துணை தலைவர்களும் கடந்த 40 ஆண்டுகளாக குரல் கொடுத்துக் கொண்டு வருவதை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த நிலையில் நான் சிலவற்றை எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இன்று வந்திருக்கிறது. தோழர்களே, இன்றைக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும், ஈழத்திலே நடந்த அந்த மிக படு பயங்கரமான அட்டூழியத்தை, அந்த கொலை வெறியை நடத்தியது யார் என்றால் நீங்கள் எல்லாம் சொல்வீர்கள் ராஜபக்சே என்று சொல்வீர்கள். பல பேர் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சில புரிந்து கொண்டவர்களாகிய நாங்கள் சொல்கிறோம், இதை நடத்தியது இந்த பார்ப்பனிய டெல்லி அரசுதான். அங்கே இருக்கிற தமிழ் ஈழ மக்களை படுகொலை செய்தது, அதற்கு துணை போனது, திட்டம் வகுத்து கொடுத்தது, உதவி செய்தது எல்லாமே இந்திய அரசு என்பது இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் அத்துணை பேருக்கும் தெரியும். நான் கேட்கிறேன், எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த இந்திய அரசை பார்த்து தமிழனுக்கு இந்தியாவிலே ஒரு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் நாங்கள் பிரிந்து சென்று விடுவோம் என்று குரல் கொடுத்தார்களா? கொடுக்கவில்லை. ஆப்பிரிக்காவிலே குஜராத்திகளுக்கு பிரச்சனை என்று சொன்னவுடனே
அங்கே இருக்கிற ஒரு 200 பேருக்கு பிரச்சனை, அங்க இருக்கிற தொழில் அதிபர்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால், ஐக்கிய குஜரால் என்கிற ஒரு தலைமை அமைச்சர் இருந்தார். அவர் உடனே விமானத்தை அனுப்பி அங்கே இருக்கிறவர்களை தப்பிக்க வைத்தார். இதோ இங்கே காஷ்மீரில் இருக்கிற பண்டிட்டுகள், பண்டிட்டுகள் என்றால் பார்ப்பனர்கள், வேற ஒண்ணும் இல்லை, நேருடைய வாரிசுகள், அவ்வளவுதான், பார்ப்பனர்கள் தான். அவர்களுக்கு காஷ்மீரிலே ஒரு பிரச்சனை என்றால் இங்க இருக்கிற அத்துணை பத்திரிகைகளும் பார்ப்பனர்களும் ஓங்கி குரல் கொடுக்கிறார்கள். அவர்கள் தஞ்சம் அடைகிற இடம் எங்கே தெரியுமா? இப்பொழுது ஈழத்தமிழர் எல்லாம் இங்கே வந்து அகதிகளாக படு மோசமாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட இடம் அல்ல. தினந்தோறும் 24 ரூபாய் ரேஷன் கிடைக்கிறது, அந்த இடம் அல்ல. பண்டிட்டுகளுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவன் டெல்லியிலே இருக்கிற நட்சத்திர ஓட்டர்களிலே தங்க வைக்கப்படுகிறான். இந்த நாட்டிலே இருக்கிற எத்தனை பேருக்கு தெரியும்? பார்ப்பானுக்கு ஒரு நீதி, தமிழனுக்கு ஒரு நீதியா? யார் தட்டி கேட்டார்கள்? தோழர்களே, ஒரு வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம், தந்தை பெரியார் உட்பட அண்ணாவும் ஐம்பெரும் தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே எங்களுக்கு திராவிட நாடு வேண்டும் என்று சொன்னார்கள். என்னாயிற்று? 62 ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். இப்படி ஏதாவது கேட்டா நீ தேர்தலிலே நிற்க முடியாது என்று ஒரே சட்டம் தான், ரொம்ப சாதாரண சட்டம். உடனே அதை கைவிட்டு போய்விட்டார்கள். தோழர்களே, தந்தை பெரியார் தன்னுடைய கடைசி காலத்திலே ஒரு குரலை ஓங்கி உயர்த்தினார். அது என்ன குரல் என்றால், தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற குரலை மிக ஓங்கி உயர்த்தினார். அது நிறைய பேருக்கு காதுல கேட்கல. இந்த நாட்டை இன்றைக்கு ஆண்டு கொண்டிருப்பது யார்? மன்மோகன் சிங்கா, ஜெயலலிதாவா, இல்ல கருணாநிதியா, இல்ல அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர்களா? அப்படித்தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது இல்லை தோழர்களே. இந்த நாட்டை, இந்த நாட்டினுடைய பார்ப்பனர்களும் பனியாக்களும் தங்கள் கையிலே எடுத்து ஒட்டுமொத்தமாக சுரண்டலை இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ மிக அண்மையிலே வெளிநாட்டுக்காரனுக்கும் தமிழ்நாட்டிலே இடம் கொடுத்திருக்கிறார்கள். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதாரம். அப்படின்னா என்ன? அவனுக்கு ஒரு 3000 ஏக்கரை கொடுத்து விட்டு அது ஏறத்தாழ ஒரு தனி நாட்டை போலவே, தோழர் நாகராசன் அவர்கள் குறிப்பிட்டார்கள், 44 இடங்களிலே இருக்கிறது என்று சொன்னார். அப்ப 44 இடங்களிலே வெளிநாட்டுக்காரன் தன்னுடைய நாட்டை இங்க அமைத்து வைத்திருக்கிறான். அதுக்குள்ள போலீஸ்காரன் போறது கூட பர்மிஷன் வாங்கணும், போக முடியாது. அங்கே தொழிற்சங்கம் வைக்க முடியாது. எல்லா சிங்கிள் விண்டோ சிஸ்டம். அவனுக்கு அனுமதி கொடுப்பதிலிருந்து, வணிக வரியிலிருந்து எல்லாவற்றிலும் விலக்கு. 24 மணி நேரம் மின்சாரம், 24 மணி நேரம் தண்ணீர் வசதி. இங்கே வெளிநாட்டுக்காரன் கூடாரம் போட்டிருக்கிறான். தோழர்களே, ஒரு காலத்தில் திராவிட நாடு கேட்டோம், அது கைவிடப்பட்டது. இன்னொரு காலத்தில் தமிழ்நாடு கேட்டோம், அது கைவிடப்பட்டது. இப்போது இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களிலே வெறும் மாநிலத்தை பிரித்து கூட கேட்கிறான்.